visittemples.com அப்படிங்கிற வலைதளம் கோவில்களை பற்றிய அனைத்து விவரங்களையும் சொல்லும். இதில் கொடுத்திருக்கிற அந்த கூகுள் வரைபடம் வந்து இந்த கோவிலுக்கு சென்றடைய உதவிகரமாக இருக்கும். இதில் உள்ள வானிலை அறிக்கை கோவிலுக்கு செல்ல ஏற்ற நாளையும் தருணத்தையும் காட்டும். அதே மாதிரி இதில் இருக்கிற யூடியூப் லிங்கை பார்த்தா கோவிலை நேரடியாக பார்த்த திருப்தியும் இருக்கும், நிறைய விவரங்களையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு visittemples.com மூலியமா தமிழ்நாடு திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் பக்கத்தில் இருக்கிற ஆர் குன்னத்தூர் அப்படிங்கிற ஊர்ல எல்லாம் ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கோவிலோட முழு பேரு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் கோவில் ஆர் குன்னத்தூர். இந்த கோவில் குடியிருப்பு பகுதியில் கட்டப்பட்ட கோவிலாகும். இந்த கோவிலுக்கு கார் மற்றும் பிற வாகனங்களில் போறவா பல குறுகிய தெருக்களை கடந்து தான் இந்த கோயிலை சென்றடைய முடியும். கோயிலுக்குன்னு ராஜகோபுரம் ஒன்றும் கட்டலை. கோயிலில் இருக்கிற கோபுரத்தில் வைகுண்ட வாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட இருக்கிற மாதிரி ஒரு வர்ண விக்கிரகம் இருக்கு. இந்த விக்கிரகத்தை தவிர அதே கோபுரத்துல ஒரு கருடாழ்வாரும் 2 திருமண் ஸ்ரீசரணம் சங்கு சக்கரம் இதையும் வந்து அந்த கோபுரத்துல பொறிச்சிருக்கா. இந்த ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் கோவில் வந்து கிழக்கு நோக்கிய ஒரு கோவிலாகும். இந்த கோவிலோட முன்பகுதியில கோபுரத்தை ஒட்டின மாதிரியே டின் ஷீட்டு அதை வந்து மேற்கூரையா அமைச்சிருக்கா. அதே மாதிரி கோயிலோட இடது வலது பக்கத்துலயும் இதே மாதிரி டின் ஷீட் கூரை வந்து அமைச்சிருக்கா. கோவிலோட முன்னாடி ஒரு கல் துவஜஸ்தம்பம், ஒரு சின்ன கொடிமரம் இருக்கு. பக்தர்கள் இந்த கோயிலை சென்றடையணும் அப்படின்னா ஒரு 5-6 படி மேலே ஏறி தான் போகணும். முதல்ல வந்து ஒரு நைவேத்திய பீடம், அதாவது ஒரு பலிபீடம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு உயரமான துவஜஸ்தம்பம் கொடிமரம் இருக்கு. இந்த நைவேத்திய பீடம் மற்றும் துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி ஒரு 4 கால் மண்டபத்தில் ஒரு கருடாழ்வார் விக்கிரகம் மூலஸ்தானத்தை நோக்கியவாறு இருக்கு. மூலஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற மகா மண்டபத்தில் பற்பல தூண்கள் இருக்கு. ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு வண்ணமாக தீட்டி அதில் வந்து அஷ்டலக்ஷ்மி, அதாவது ஆதிலக்ஷ்மி, தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, கஜலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி மற்றும் வித்யாலக்ஷ்மியோட விக்கிரகங்கள் வச்சிருக்கா. மூலஸ்தானம் நுழையிறதுக்கு முன்னாடி வந்து 2 வர்ண துவாரபாலகர்களும், மூலஸ்தானம் பக்கத்தில் கருப்பு வர்ணத்தில் மேலும் 2 துவாரபாலகர்களும் இருக்கா. மூலஸ்தானம் போகிறதுக்கு முன்னாடி வந்து மேற்புறத்தில் வந்து கஜலட்சுமி விக்கிரகம் இருக்கு. இந்த கோவிலோட மூலஸ்தானத்தில் மூலவரான ஸ்ரீ வைகுண்ட வாச பெருமாள் அமர்ந்த கோலம், அதாவது வீட்டிற்கும் கோலத்தில் கிழக்கு நோக்கி காணப்படுறார். 2 பக்கமும் ஸ்ரீதேவி பூதேவி இருக்கா. இந்த பெருமாள் வந்து 4 கரங்களை கொண்டவர். 2 கரங்கள்ல சங்கும் சக்கரமும் வச்சுருக்கார். வலது கீழ்கரத்தை அபயஹஸ்தமாக காட்டுறார். இடது கீழ்கரத்தை இடுப்புல வச்சுருக்கார். அதே மூலஸ்தானத்துல உற்சவமூர்த்தியான வைகுண்டவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். உற்சவமூர்த்தி வைகுண்டவாச பெருமாளோட விக்கிரகம் 1300 வருஷத்துக்கு பழமையானது. இங்க வந்து இதே மூலஸ்தானத்துல செல்வருக்கும் ஒரு விக்கிரகம் இருக்கு. இந்த கோவிலோட ரங்க மண்டபத்துல விஸ்வக்சேரர், சுதர்சனர், நம்மாழ்வார், ஆண்டாள், திருமங்கையாழ்வார் மற்றும் ராமானுஜரோட விக்கிரகங்கள் இருக்கு. ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. இந்த கோவிலுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, இங்க இருக்கிற விக்கிரகங்கள்ல அநேக விக்கிரகங்கள் இந்த கோவில் கட்டப்பட்ட இதே இடத்துல மண்ணுக்குள்ள புதைஞ்சு எடுக்கப்பட்ட விக்கிரகங்களாகும். இந்த கோவிலுக்கு தனியா ஒரு மடப்பள்ளி இருக்கு. அதனால வரும் பக்தர்கள் எல்லாருக்கும் பிரசாதம் வழங்குறா. கோவிலோட ஒரு கோஷாலாவும் ரொம்ப நல்லா பராமரிச்சுட்டு வரா. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம். அதை இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.